இயேசுவே உம்மை போலாக. எத்தனை பேர் இயேசுவை போல மாறணும்னு ஆசைப்படுறீங்க? அவரை போல ஒரு அன்பு, அவரை போல ஒரு பாசம், அவரை போல ஒரு நேசம், அவரை போல ஒரு இரக்கம், அவரை போல ஒரு மனதுருக்கம், அவரை போல ஒரு பாவம் இல்லாத நிலைமை, அவரை போல ஒரு குற்றம் இல்லாத நிலைமை. ஆமென். எத்தனை பேர் அவரை நோக்கி, இயேசுவே உம்மை நோக்கி நாங்க சொல்றோம், ஆண்டவரே இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவி ஆத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். நீங்க சொல்லுங்க, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை நடத்துகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவு மேன்மையுள்ளவராய் இருக்கிறீர், நீர் எவ்வளவு உயர்ந்தவராய் இருக்கிறீர். நீர் உயர்ந்தவராய் இருந்தோம், தாழ்மையுள்ள எங்களை நீ நோக்கி பார்க்கிறீர் என்று வேதம் சொல்லுது. நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நாடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு என்ன பேசுவீர், என்ன சொல்லுவீர் என்று நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க. எங்களை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறோம், எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என்னோட கூட எல்லாம் சேர்ந்து திருப்பிக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தியானித்து கொண்டு வருகிறோம். இது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நமக்கு நேரம் அதிகமாக இல்லை, அதனால சற்று வேகமாய் செல்ல ஆசைப்படுகிறேன். அடுத்த ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு இருக்குது, திருவிருந்து இருக்கிறது. பந்திக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், ஆயத்தமாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். ஆமேன். ஒரு சிலரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் வந்திருக்கிறீங்க. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. என்னோட பொசிஷன்ல இருந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க போடுறீங்க, ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுறீங்க. என் இடத்துல இருந்து நீங்க அதை பார்த்தீங்கன்னா அதனோட சந்தோஷமே தனி. ஆமென். அதனால அதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. காட் வில் பிளஸ் யூ so much. நீங்க எதிர்பார்ப்பதை கர்த்தர் கண்டிப்பாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க அவரை நம்பி வந்திருக்கிறீங்க, எல்லாவற்றையும் விட்டுட்டு அவரை தேடி வந்திருக்கிறீங்க. இதை அவர் பார்க்கிறார், இதை அவர் கண்ணோக்குகிறார். ஆமென். எப்படி ஒரு ரோட்ல இருந்து ஒரு மனுஷன் கூப்பிடுறான், நசரேயனாகிய இயேசுவே தாவீதின் குமாரனே அப்படின்னு கூப்பிடும்போது அவருடைய சீஷர்கள்லாம் அந்த மனுஷனை அதட்டுறாங்க, ஏய் கூப்பிடாத, யாரு நீ அவரை போய் கூப்பிடுறதுக்கு அப்படின்ட்டு. ஆனா இயேசு அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, உடனடியா நின்று திரும்ப வந்து அந்த மனுஷனை சுஸ்தமாக்கினார். ஆமீன். அதே போல இயேசுவை தேடி வரீங்களா? மற்றவங்கெல்லாம் உங்களை என்ன வேணா பண்ணிட்டோம், நோ ப்ராப்ளம் இன் தட். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க, பிகாஸ் தே ஆர் ஹியூமன் பீயிங்ஸ், தே வில் பி லைக் தட் ஒன்லி. ஆனா நீங்க இயேசுவை மட்டும் பாருங்க, அவர் கண்டிப்பா உங்களை நீங்க கூப்பிடுவீங்களான்னு எதிர்பார்க்கிறார். நீங்க அவருக்காக ஏதாவது செய்வீங்களான்னு எதிர்பார்க்கிறார். நீங்க அவரை மகிமைப்படுத்துவீங்களான்னு எதிர்பார்க்கிறார். நீங்க அவரை மேன்மைப்படுத்துவீங்களான்னு எதிர்பார்க்கிறார். நீங்க மகிமைப்படுத்தினாதான் அவருக்கு மகிமைன்னு கிடையாது. அவர் ஏற்கனவே அவர் தெய்வம், அவர் ஆதியிலிருந்தே தெய்வம். ஏதோ நம்ம அவரை தெய்வமா ஏற்படுத்தல. வேதம் அப்படிதான் சொல்றது. ஆதியிலே வார்த்தை இருந்தது,
யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஏற்கனவே தெய்வம் தான். ஏதோ நாம அவரை நீங்க தான் தெய்வம்னு சொல்றதால அவர் ஒன்றும் தெய்வமாயிடல. நீங்க சொல்லனாலும் அவர் தெய்வம். ஐ மீன் இதை நல்லா தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அதனால அவரை மட்டும் பாருங்க, மீதி அவர் பார்த்துப்பாரு. ஐ மீன் வந்திருக்கிற எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நம்ம வேதத்துக்கு திருப்பிக்கலாம். மத்தேயு 5:6 நம்ம எல்லாம் சேர்ந்து கூட படிக்கலாம். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்னவா திருப்தி அடைவார்களாம். அப்போ திருப்தினா என்ன அப்படின்றது இங்கதான் தெரியுது பாருங்க. நீதியின் மேல் பசி தாகம். இங்கிலீஷ்ல இப்படி போட்டிருக்குது, blessed are they which do hunger and thirst after righteousness, for they shall be filled. அதாவது இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா அவர்கள் நிரப்பப்படுவார்கள்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன பண்ணிருக்குன்னா அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு போட்டிருக்கு. அதாவது தமிழ் டிரான்ஸ்லேஷன் இஸ் வெரி மச் பெட்டர். இந்த இடத்துல திருப்தினா என்னது? எப்போ நமக்கு திருப்தி கிடைக்கும்? பசியும் தாகமும், இதுல மட்டும்தான் மனுஷனுக்கு திருப்தி இருக்கும். வேற எதுலையுமே திருப்தி வந்ததே கிடையாது, இனிமேலும் வரப்போறது கிடையாது. சாப்பாடு நிறைய வயிறு ஃபில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? போதும் அப்படின்னுவீங்க. பணம் 1000 ரூபாய் பட்டா என்ன தோணும்? அடுத்தது ஒரு 1500 ரூபாய் போலாமா? 10,000 ரூபானா ரொம்ப கம்மியா இருக்கு, 15,000 போலாம். யாரோ உங்களுக்கு கிஃப்டா 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? மனுஷன் 1 லட்சம் தான் கொடுக்குறாரு, ஏன் ஒரு 10 லட்சமா கொடுத்தாதான் என்ன? சுகம், இன்னும் சுகமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பலம், இன்னும் பலமா தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். வீடு, நல்ல வீடு இருந்தாலும் என்ன பண்றோம்? இன்னும் அதை எப்படிலாம் பியூட்டிஃபை பண்ணலான்னு பாக்குறோம். ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ் இருந்தாலும் என்ன பண்றோம்? இன்னொரு ஒரு ட்ரெஸ்ஸை தேடி வாங்குறோம். ஆனா சாப்பாடு மட்டும் என்ன பண்றோம்? ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஐயோ போதும்பா, திருப்தியா இருக்குப்பா, போதும்பா அப்படின்றோம். அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? திருப்தி அடைவார்கள். அப்ப இங்க நாம என்ன கத்துக்க வேண்டிய இருக்கு அப்படின்னா, நீதினா என்ன அப்படின்றத முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. பசினா என்ன உங்க எல்லாருக்கும் தெரியும், தாகம்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். இது பாக்கியவான்கள்னா என்ன அப்படின்னா முதல் நாளே சொல்லிட்டேன். பாக்கியம் அப்படின்னா நித்திய ஆனந்தம், பேரின்பம். வேதம் சொல்லுது அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாய் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் நித்தியானந்தம் உள்ள தெய்வம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. he is going to give you, he will give you eternal happiness. மனுஷ சந்தோஷத்தை தேடி போறாம பாருங்க, அது அவர்கிட்ட இருக்கு. அப்போ நாம் என்ன பண்ணணும்? இந்த நீதியை எப்படியெல்லாம் நாம் நம்மை நீதியுள்ளவர்களாய் மாற்றிக்கொள்வது, எப்படி நம்ம நீதியினால் கர்த்தரை பிரியப்படுத்துவது அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அப்போ நீதி அப்படின்ற ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு எழுதுனா எப்படி எழுதலாம்? அநீதி. அப்ப இதை நான் ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா எழுதுறேன். நீதி இன்மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்றத ஆப்போசிட்டா எழுதுறேன். அநீதி செய்யறவங்க பாக்கியவான்கள்னா ஆப்போசிட் என்னது? துர்பாக்கியசாலிகள். அநீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் துர்பாக்கியசாலிகள், அவர்கள் நாசமடைவார்கள். எழுதிடலாமா இப்படி? பாருங்க, அப்போ இந்த வசனம் நமக்கு புரியல. ஆனா இப்ப நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொன்னோடனே ஐயோ இது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஐ மீன் அப்போ நீதிக்கும் அநீதிக்கும் வித்தியாசம் இருக்குது. பைபிள் சொல்லுது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அப்படியே கீழே வருது, பரிசுத்தம் அடைகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ நீதி அநீதி, பாவம் பரிசுத்தம், இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம்? இதை வேறுபடுத்தி பார்க்கணும். அப்போ நம்மளுடைய முதல் எய்மை என்ன பண்ணணும்னா அநீதியை நம்ம இடத்துல நீக்கிறது தான் நம்மளுடைய முதல் எய்ம். அப்பதான் நாம் என்ன பண்ண முடியும்? நீதியை நோக்கி பயணம் செய்ய முடியும். அப்போ அநீதினா என்ன அப்படின்னா நான் அதை ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், அதுதான் பாவம். மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாவம் கிடையாது, பாவம் தான் பிரச்சனை. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதோ ஒரு பாவம், ஏதோ பொய் சொல்றது, ஏதோ திருடுறது, ஏதோ யாரையோ பத்தி தப்பா பேசுறது, இதுதான் பாவம் கிடையாது. பாவம் தான் மனுஷனுக்கு பிரச்சனை. இந்த பாவம் எப்படி வந்தது? ஆதியிலே பிசாசானவன் என்ன பண்ணான்? பாவத்தை விதைச்சிட்டு போயிட்டான். வேதம் அப்படிதான் சொல்றது. ஆண்டவர் பாவத்தை உண்டாக்கல. எல்லாம் சொல்லுவாங்க அது எப்படி ஆண்டவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனா பாவத்தையும் உண்டாக்குனாரா? பைபிள் சொல்லுது ஆண்டவர் பாவத்தை உண்டாக்கவே இல்லை, அதுக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. யோவான் 1 யோவான் 1 எடுத்து வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா பாவம் என்கிற ஒன்றிலிருந்து நாம் என்ன பண்ணணும்?
தூரமா இருக்கணும். பாவம்னா என்ன அப்படின்னு ஏற்கனவே நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். நீங்க ஒருத்தர் மேல முன்கோபம் காட்டுறீங்கனாலே அது பாவம் தான். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம். இப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. ஒருத்தருக்கு நல்லது செய்யணும்னு உனக்கு தோணுது, உனக்கு அதுக்கான எல்லா வழியும் இருக்கு, ஆனா நீ என்ன பண்ண மாட்ற, செய்ய மாட்ற, அதுவே ஒரு பாவம். நான் ஏன் பிரதர் போய் செய்யணும், அவன் தான் வந்து கேட்கவே இல்லையே, அதெல்லாம் செகண்டரி. அப்போ பாவத்துக்கு இப்படி நான் என்ன பண்ணலாம், பல டெஃபினிஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். இன்னைக்கு மனுஷனை, இந்த மொத்த மனிதர்களையும் இந்த பாவம் என்ன பண்ணுச்சு, ஆட்கொண்டுருச்சு. இந்த உலகத்தில் பாவம் வந்ததிலிருந்து எப்படி அன்றையும் ஒரே ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே நாம் அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல என்று ரோமர்ல வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிட்டோன்னு. என்ன பாவம் செஞ்சோம்? ஆதாமின் மூலமாய் வந்தது. ஆதாம் மட்டும் என்ன பாவம் செஞ்சாரு? கீழ்ப்படியில, அவ்வளவுதான். இதோ செய்யாதன்னாரு ஆண்டவர், அதை செஞ்சாரு, முடிஞ்சுது. அதோட ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆண்டவர் ஆதாம் என்ன பண்ணாரு, ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்துனது தான். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரோடு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண ஒரு நாளும் முயற்சி பண்றோம், ஒரு நேரமும் முயற்சி பண்றோம், பாட்டெல்லாம் பாடுறோம், என்னென்னோ பண்றோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியல, கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியல. ஏன் தெரியுமா? இந்த உலகம் பாவ உலகமா இருக்குது. இந்த பாவ உலகத்துல நாம இருக்கிறதால நம்மையும் பாவம் என்ன பண்ணுது, சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நீ வேணான்னு ஒதுங்கி போனாலும் அது என்ன பண்ணுது, தேடி வருது. இப்படிப்பட்ட ஒரு துரதிருஷ்டவசமான சூழ்நிலையில தான் நம்ம என்ன பண்றோம், மாட்டின்னு இருக்கிறோம். இதை எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நம்பினாலும் இதுதான் உண்மை. பரிசுத்தம் உள்ளவன், வேதம் சொல்லுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப நாம் என்ன பண்ணோம், பரிசுத்தத்தோடு தான் ஆண்டவரை போய் தரிசிக்க முடியும். வேதம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப பரிசுத்த அலங்காரம்னா என்ன? இப்படி பல கேள்விகள் இருக்கு பாருங்க. அப்போ இந்த ஆண்டவர் இதை தான் ஒரு லாஜிக்கலா சொல்றாரு. என்ன சொல்றாரு? பாவம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை, இதுல இருந்து நீ என்ன பண்ணும், விடுதலை அடையணும். இன்னும் கூட சொல்றாரு பாருங்க, இன்னும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு தேவை. நான் சொல்ற சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு தேவை. நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன? இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவை மட்டுமே தெய்வம் என்று நம்புகிறவர்கள், வசனத்தை வாசிக்கிறவர்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்கள். பிடிக்குதோ பிடிக்கலையோ, எப்படி நாம ஒவ்வொரு நாளும் பிரஷ் பண்றோமோ அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம என்ன பண்ணணும், வேதத்தை வாசிக்கணும். நாம முயற்சி பண்றோம், ஆனா நம்மளால முடியல. பிரச்சனை உங்ககிட்ட கிடையாது, இந்த உலகம்தான் பிரச்சனை. அதுக்காக இந்த உலகத்தொட்டு போயிடலாமான்னு கேட்காதீங்க, என்ன நீங்க எப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. இந்த உலகம் அப்படி மாறிவிட்டது. நாம முயற்சி பண்றோம். நீங்க நல்லவங்க தான், நீங்க ஆண்டவர்கிட்ட பாசமா இருக்க ஆசைப்படுறீங்க, ஆண்டவரை பாடணும்னு ஆசைப்படுறீங்க, ஆண்டவரை உயர்த்தணும்னு ஆசைப்படுறீங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உபவாசித்து ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னும் நிறைய இப்படி நான் சொல்லிட்டே போலாம். ஆனா அது எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியல, செய்யவே முடியல. அப்ப என்னதான் பிரதர் பிரச்சனை? அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்றாரு. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நாம எப்படி எல்லாம் நீதியா இருக்கணும். நீதி அப்படின்னா ஆங்கிலத்தில் போட்டுக்கு ரைச்சஸ்னஸ், அதாவது நேர்மையாய் வாழ்றது. நீதி, பாவம் இல்லாம இருக்கிற எல்லாமே நீதி தான், அநீதி இல்லாத எல்லாமே நீதி தான். அப்படிதான் நமக்கு வேதம் சொல்லி தருது. அண்ட் இங்க என்ன நமக்கு வேதம் நமக்கு இந்த இடத்துல இந்த வசனத்துல நமக்கு என்ன ஒரு சற்று வித்தியாசமா போதிக்குது அப்படின்னா, இத நாம செய்யணும்னு சொல்லுது. முன்னாடி வசனம்லாம் பாருங்க, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். 3வது வசனம் பாத்தீங்கன்னா, பரலோகராஜ்யம் அவர்களுடையது. நான் அன்னைக்கு அந்த பழைய பிரசங்கள்லாம் எடுத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆவியில் எளிமை பரிசுத்த ஆவியானவர்கள் மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்து 2வது பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாவத்தை குறித்து ஒரு துயரம் இருந்தா போதும், உனக்கு ஆறுதல் உண்டு. பாவம், நாம நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்ற இந்த மரண சரீரத்தின் விடுவிக்க கூடும் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல சொல்றார். அப்படி நினைச்சனாலே போதும். அதை தான் ஆண்டவர் விரும்புறார். முதல்ல ட்ரை டு ரியலைஸ் ஹூ யூ ஆர், நீ யார் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்த வசனம் போன வாரம் நம்ம பார்த்தோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இதெல்லாம் வருது. அடுத்தது இங்க பாருங்க, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நிறைய பேருக்கு இந்த வசனம் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் அப்படின்னா, முதல் வார்த்தை என்ன இருக்கு, நீதி. எங்க அதான் நம்மளால முடியலையே, அதுல எங்க நான் பசி தாகமா இருக்கிறது. இந்த வசனம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன பண்ண, முதல்ல யூ ஷுட் கோ பேக் டு த ஃபவுண்டேஷன்ஸ். ஆரம்ப காலத்துக்கு போகணும்.
ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வைக்கணும், எப்படியெல்லாம் நீதி உள்ளவர்களாய் மாறலாம் அப்படின்ட்டு. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதி ஜனத்தை உயர்த்தும். நீதி ஜனத்தை, நீதிமொழிகள் 14 அதிகாரம் வீட்டில் போய் எடுத்து படிச்சு பாருங்க. நீதி ஜனத்தை உயர்த்தும். நீ உயர்த்தப்படணுமா, நீ நீதி உள்ளவனாய் வாழ்ந்துதான் ஆகணும். நீ மேன்மைப்படுத்தப்படணுமா, நீதி உள்ளவனாய் வாழ்ந்துதான் ஆகணும். நீ இன்னும் இப்ப இருக்கிறதை காட்டிலும் நீ மேன்மையுள்ளவனாய் மாறணும்னு ஆசைப்படுறீங்களா, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் மாறணும். அப்படிதான் வேதம் சொல்லி கொடுக்குது நமக்கு. நீதி ஜனத்தை உயர்த்தும். அப்படி இன்னொன்னு சொல்லுது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. எப்படி? பாவமோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, பாவம் செய்யறானா அவனுக்கு அது ஒரு அசிங்கம் தான். நாம கூட நிறைய நேரங்களில் பாருங்க, ஒரு பொய்யை சொல்லிட்டோம்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பல பொய் பில்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு அது ஒரு அசிங்கம். என்னடா இது மாட்டிக்கிட்டோம்னா என்ன ஆகுறது? அதுதான் இந்த வசனம் சொல்லுது, பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. அப்ப நாம என்ன பண்ணோம், முதல்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே வர வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குது பாருங்க. இன்னும் வேதம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ நீதியா இருந்தா உடனே நீ பெரிய ஆளா இல்லாமா அப்படின்னா, வேதம் நமக்கு என்ன சொல்லுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன பண்ணோம், ரட்சிக்கப்பட்டோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்ட்டு எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிருபையினால தான் ரட்சிக்கப்படுறோம். ஆனா ரட்சிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம எப்படி இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, நாம் நீதி உள்ளவர்களாய் நம்மை ஒரு நாளும் நம்மை சுத்திகரித்து கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரித்து கொண்டு நம்மை ஒரு நாளும் நம்ம அடுத்த லெவலை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இந்த வசனம் நமக்கு என்ன பிரிச்சு சொல்லுது அப்படின்னா, நீதி, பசி, தாகம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். நீதி, பசி, தாகம். நீ பாக்கியவானா இருப்ப, நீ நிரப்பப்படுவ, நீ திருப்தி அடைவ. அப்போ முதல்ல நீதினா என்னன்னு நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இங்க ஒரு 3 விதமான மக்களை குறித்து நான் இந்த இடத்துல ஒரு ரிமைண்டர் கொடுக்குறேன். 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சபைக்கு வருகிற ஜனங்கள், கிறிஸ்தவர்களா இருந்து சபைக்கு வராம வெளியே இருக்கிற ஜனங்கள், அண்ட் நான் கிறிஸ்டியன்ஸ். ஓகே, புரியுதா? 3 விதமான மக்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீங்க இன்னைக்கும் அதை பார்க்கலாம். எப்படி? கிறிஸ்தவர்களா, ஏதாவது சர்ச்சுக்கு எவ்ரி வீக் சர்ச்சுக்கு போயிடுவாங்க, சபைக்கு போயிட்டு ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பாங்க, ஆண்டவரோட வர்ஷிப் பண்ணுவாங்க. இதெல்லாமே பண்றவங்க ஒரு கூட்டம் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனா என்ன பண்ணல, சர்ச்சுக்கு வரல, வெளியே தான் இருப்பான். 3வது ஒரு கூட்டம், அவங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது நம்ம நிறைய பார்க்கலாம். அப்ப இந்த 3 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தோஷத்தை குறித்து. இந்த முதல் ஒரு மனுஷன் சொன்ன மாதிரி, கிறிஸ்தவன் ஆனா என்ன பண்ணுவான், சர்ச்சுக்கு வரமாட்டான், வெளியே தான் இருப்பான். அவனுடைய எண்ணம் எல்லாம் என்ன தெரியுமா, சந்தோஷத்தை தேடி தான் போகணும். நான் சர்ச்சுக்கு போனா எனக்கு சந்தோஷமே இல்லை பிரதர், அதனால நான் என்ன பண்றேன், வெளியே போய் சந்தோஷத்தை தேடுறேன். வெளியே போய் தேடினா மட்டும் கிடைக்குதா? இல்ல. வெளியே போய் தேடினா மட்டும் ஆசைப்படுறதெல்லாம் நடக்குதா? கிடையாது. 2வது ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. 2வது ஒரு கூட்டம் இந்த உலக கூட்டம். அந்த உலக கூட்டம் என்ன சொல்லுது, சந்தோஷமா தான் பிரதர் இருக்கணும். அதுவும் இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்தவங்களா வந்து வெளியே இருக்கிற கூட்டம் சொல்ற ஒரு வசனம் என்ன தெரியுமா, சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். என்ன பிரதர், நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும், நீங்க என்ன பாவத்தை குறித்து பேசிட்டு இருக்கீங்க? பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆனா அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம் என்ன போட்டிருக்குன்னு அவங்க யோசிச்சு பாக்குறதே கிடையாது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வீட்டுல போய் படிங்க. 4 சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். அதனால நான் என்ன பண்றேன், சந்தோஷத்தை தேடி போறேன். எங்க போறேன், எங்கேயோ நான் போறேன், உனக்கு என்ன? இது ஒரு கும்பல். 2வது ஒரு கும்பல் பாருங்க. 2வது ஒரு கும்பல், 2வது கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, வெளியே, உலகத்துக்கு வெளியே இருக்கிற கூட்டம் என்ன சொல்லுது, எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான் பிரதர், நான் வேற எதையுமே நான் பண்ண தேவையில்ல, நான் என்ன பண்ண தேவையில்ல, வேற எதை பத்தியும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தேவை. அதனால நான் என்ன பண்ணுவேன், அந்த சந்தோஷத்துக்காக சினிமாவுக்கு போவேன், அந்த சந்தோஷத்துக்காக நான் போய் என்ன பண்ணுவேன், வேற ஏதாவது பண்ணுவேன், அந்த சந்தோஷத்துக்காக நான் என்ன பண்ணுவேன், எங்கன்னா போயிட்டு எது தேவையில்லையோ நான் போய் குடிப்பேன். குடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. நான் போய் சிகரெட் பிடிச்சா எனக்கு என்ன கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. இப்படி ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்குது, கொஞ்ச நேரம் தான். அந்த படம் பார்த்து முடிச்சு, படம் ஒரு 3 மணி நேரம் பாக்குறாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியே வந்தோன்னே என்ன பண்ணுவான், அப்படி அவன் சந்தோஷமா இருக்கணும்னா 24 hours பார்த்துட்டே இருக்கணும் ஏதாவது படம், கண்ணெல்லாம் போயிடும். 2வது குடிக்கிறான் பாருங்க. குடிச்சு தெளிஞ்ச உடனே என்ன ஆயிடுது, திரும்ப பழையசெல்லாம் ஞாபகம் வந்துடுது.
உடனே என்ன பண்ணணும்? அப்படி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கணும்னா திரும்ப 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 குடிச்சிட்டே இருக்கணும். ஒரு வருஷத்துக்குள்ள போய் சேர்ந்துடணும். அப்ப பாருங்க, இது 2வது விதமான மக்கள். 3வது ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டமும் சந்தோஷத்தை தேடுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? 3வது கூட்டம் என்ன கூட்டம்? சர்ச்சுக்குள்ள இருக்கிற கூட்டம். சர்ச்சுக்குள்ள இருக்கிற கூட்டம் சந்தோஷத்தை எப்படி தேடு தெரியுமா? சர்ச்சுக்குள்ள இருக்கிற கூட்டம், ஒரு ஊழியக்காரு எனக்கு ஜெபம் பண்ணாருன்னா என்ன நடக்கும்? என்னோட பாவம், என்னோட வியாதி எல்லாம் குணமாயிடும். அதனால நான் என்ன பண்ணுவேன்? இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி ஒரு இடத்துல போய் தங்கி அங்க அவர் பேசுறதெல்லாம் நான் கேட்பேன். அதனால எனக்கு என்ன கிடைக்குது? சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதனால என்ன பண்ணுவாங்க? சர்ச்சு, இந்த வாரம் ஒரு சர்ச்சு, அடுத்த வாரம் இன்னொரு சர்ச்சு, அடுத்த வாரம் இன்னொருத்தரை தேடி, அடுத்த வாரம் இன்னொரு பாஸ்டர் தேடி 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 போயின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல பாருங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்போ மனுஷன் சந்தோஷம் என்ற ஒண்ணு தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கான். சந்தோஷம், அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல அட்ரஸ் பண்றாரு. நீதி உள்ளவர்கள், நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் என்னவா? பாக்கியவான்கள். அவங்களுக்கு தான் சந்தோஷம் கிடைக்கும். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? ஆப்போசிட்ல தேடுறான். இது எப்படி தெரியுமா இருக்கு? பசங்களுக்கு எக்ஸாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? பாஸ் பண்ணுவோம். பாஸ் பண்ணிட்டு எக்ஸாம் வைப்போமா? எவ்வளவு இதுதான் மனுஷன் ட்ரை பண்றான். என்ன பண்ணும்? முதல்ல சந்தோஷமா இருக்கணும். நான் ஹாப்பியா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன். நான் ஹாப்பியா இருந்தா நான் என்ன பண்ணுவேன்? பைபிள் படிப்பேன். நான் ஹாப்பியா இருந்தா ஜெபம் பண்ணுவேன். நான் சந்தோஷமா இருந்தா தான் இயேசுவை தேடுவேன். அப்படி கிடையாது. நீ இயேசுவை தேடினாதான் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு தெளிவாய் சொல்றாரு. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் தான் பாக்கியம். பாக்கியவான்களுக்கு நீதி தேவையில்லை. அப்போ இதை நம்ம தெளிவாய் புரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்றோம்? ஒரு கன்வென்ஷன்ல இருந்து இன்னொரு கன்வென்ஷன், அங்க போனா அங்க எதனா நடக்குமா, இங்க போனா எதனா நடக்குமா, அங்க அவங்களுக்கு அது நடந்திருக்குதே, எனக்கும் நடக்கும், நான் போறேன். நடக்காதுன்னு நான் சொல்லவே இல்லை, நடக்கட்டும். ஆனா அதை தேடி 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 நீங்க போனீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் ஒரு இடமா தேடி தேடி தான் போயிட்டு இருக்கணும். இயேசுவை தேடவே மாட்டீங்க. இயேசு எங்க இருக்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க தேடுறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நீங்க கனப்படுத்துறீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ ஒரு ஊழியக்காரரை போயிட்டு, நான் கனப்படுத்தாதீங்கன்னு சொல்லல, தப்பா நினைச்சுக்காதீங்க, அங்க போயிட்டா கிடைக்கும்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், அப்படி எதுவும் இது வரைக்கும் கிடைக்கல, இனிமேலும் கிடைக்க போறது கிடையாது. எப்ப தெரியுமா கிடைக்கும்? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா இருந்தா ஆசீர்வாதம் மேலிருந்து வரும், இங்கிருந்தும் வராது. ஆமென். அப்போ இதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த சபையிலேயே கூட இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இப்படி நமக்கு நடக்குது. அப்போ நீதி என்பதை குறித்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவங்க கூட நீதி உள்ளவனா இருக்கிறான். நீங்க நீதினா ஒழுங்கா இருக்கிறது, நேர்மையா இருக்கிறது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை உலகத்துல நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். நீங்க நிறைய பேர் நீங்களே கூட எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க, இவர் கரெக்டா இருப்பாரு. நீங்க வேலை செய்யறீங்கன்னா வேலை ஸ்தலத்துல ஒரு மனுஷன் கரெக்டா இருப்பார், எல்லா விதத்திலும் பர்ஃபெக்டா இருப்பார், அவர் நான் கிறிஸ்டியனா இருப்பார். அதனால நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் அநீதி உள்ளவர்கள், கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் நீதி உள்ளவர்கள் நினைச்சீங்கன்னா நாம ஏமாந்துருவோம், தோத்து போயிடுவோம். அப்படி கிடையாது. கிறிஸ்தவம் நமக்கு எதை போதிக்கிறது, இயேசு எதை போதிக்கிறார் அப்படின்னா, நீதினா அதோட நின்னுல அதை தாண்டி ஒண்ணு இருக்குது. நீதினா அதோட நேர்மையா இருக்கிறது மட்டும் கிடையாது, பொய் சொல்லாம இருக்கிறது மட்டும் கிடையாது, ஒழுங்கா இருக்கிறது மட்டும் கிடையாது, அதை தாண்டி ஒண்ணு இருக்குது. அதை தான் ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு போதிக்கிறார். இயேசு அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. உலகத்துல எவ்வளவு பேர் நீதி உள்ள, எல்லா மதமும் அதை தான் சொல்லுது, ஒழுங்காரு. எல்லா மதமும் அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுக்குது, ஒழுங்கா இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா கிறிஸ்தவம் எதை தெரியுமா சொல்லுது? இயேசுவின் மேல விசுவாசம் வை, உனக்கு எல்லாமே கிடைக்கும். இயேசு உன்னை நீதிமானாக்குகிறவர், இயேசு உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், இயேசு உன்னை சுத்திகரிக்கிறவர், இயேசுவின் ரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறது, இயேசுவின் ரத்தம் உன்னை சுத்திகரிக்கிறது. வார்த்தையினால நீ பரிசுத்தப்படுற, வார்த்தையினால நீ மேன்மைப்படுத்தப்படுற. இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்து. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு வல்லமையுள்ளனா வருவ, 1000 மடங்கு விருத்தி அடைவ. நீ பக்கத்து வீட்டுக்காரன பாட்டுல நீ மேன்மையான வருவ, நீ கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்ப, நீ வாழாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ கடன் வாங்க மாட்ட, நீ கடன் கொடுப்ப. இப்படிதான் பைபிள் நமக்கு சொல்லி தருது. இதையெல்லாம் நம்ம சுதந்திரிக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்ன தெரியுமா பண்ணணும்?
நீதி உள்ளவர்களா இருக்க முயற்சி பண்ணணும். அப்போ நான் முன்னாடியே சொன்னேன், நீதி அப்படின்னா பாவத்தை விட்டு தள்ளி இருப்பது, பாவத்திலிருந்து விலகி இருப்பது. பாவத்திலிருந்து நாம் என்ன பண்றோம், கொஞ்சம் விலகி எந்த அளவுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியுமோ. நீங்க பண்ண வேண்டியது அது மட்டும்தான். மீதி எல்லாம் ஆண்டவர் அதற்கு பலனை தருவார். கர்த்தர் அதுக்கு உனக்கு சத்துவத்தை தருவார். அவர் உன்னை எல்லாவற்றிலிருந்து அவர் என்ன பண்ணுவார், உன்னை விடுவித்துக் கொள்ள அவர் உனக்கு எல்லா விதமான பலனையும் தருவார். நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னது, நீதி உள்ளவர்களாய் வாழ முயற்சி பண்ணோம். நீதியின் மேல் நாம் என்ன பண்ணோம், பசி உள்ளவர்களா இருக்கணும். நீதியின் மேல் என்ன பண்ணோம், தாகமுள்ளவர்களா இருக்கணும். அப்ப நீதினா என்ன, பாவத்தை விட்டு விலகி இருக்க முயற்சிப்பது. பாவம்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, பாவத்திலிருந்து என்ன பண்ணோம், இந்த பாவத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி பண்றது. மூணாவது, இந்த உலகம் பாவத்தில் அசுத்தம் அடைந்திருக்கிறது. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணோம், சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். எப்படி உங்க ட்ரெஸ் அழுக்காலனாலும் நீங்க என்ன பண்றீங்க, அதை துவைக்கிறீங்க. ட்ரெஸ் அழுக்காலனாலும் என்ன பண்றீங்க, அதை துவைச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, அடுத்தது யூஸ் பண்றீங்க. ஏன் அழுக்கா இல்லையே, போட்டு போக வேண்டியதானே? இல்ல. அப்ப நாம என்ன பண்ணோம், அப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். நாம பாவம் பண்ணல, நாம அதெல்லாம் பண்ணல, நீ நினைக்கிறது அதெல்லாம் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நாளும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு நாள் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கணும். ஒரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன்னா பைபிள் நமக்கு அதை தான் சொல்லி தருது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு என்ன பண்றாரு, கர்த்தர் உங்களிடத்தில் அற்புதங்களை செய்வார். இப்படி நமக்கு பல காரியங்களை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துறார், பல இடங்களை சொல்லி வச்சிருக்கிறார். பாவம் செய்கிற ஆத்துமா முடிஞ்சது கதை. அப்போ நாம் என்ன பண்ணோம், நம்மை நீதியுள்ளவர்களாய் காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன் அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகி போயிடுச்சு, இந்த உலகம் பிசாசின் கையில போயிடுச்சு. என்றைக்கு ஆதாம் ஆண்டவர் சொன்னதை விட்டு மறுதலித்து கர்த்தர் மேல அவர் கீழ்ப்படியாம அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு ஏவாள் சொல்லி 2 பேர் என்ன பண்ணாங்க, தப்பு பண்ணி பிசாசு சொன்னதை செஞ்சாங்களோ, அன்னைக்கே உலகம் என்ன ஆயிடுச்சு, அவன் கையில போயிடுச்சு. வேதம் அப்படிதான் சொல்லுது. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாரு, பிசாசானவன், அவன் கையில தான் இருக்கு. ஆண்டவர் கூட பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்தோடனே முதல்ல எங்க போறாரு, வனாந்திரத்துக்கு போறாரு. எதுக்கு, 40 நாள் உபவாசம் முடிஞ்ச உடனே முதல்ல அவர்கிட்ட வந்து பேசுறது யாரு, பிசாசு தான். முதல்ல நீ ஒழுங்கா இருக்கிறியா, முதல்ல அவன் தான் வருவான். ஏன்னா அவன் தான் யாரு, இந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்துல உனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தடுக்கிறது அவன் தான். உனக்கு வருகிற எல்லா விதமான மேன்மையான காரியங்களையும் தடுக்கிறது அவன் தான். வேதம் சொல்லுது, தானியல் ஜெபம் பண்றாரு. அப்ப தானியல் கிட்ட தூதன் வந்து சொல்றான், 21 நாள் ஜெபம் பண்றாரு உபவாசம் இருந்து. தூதன் வந்து சொல்றான், நீ வேண்டிக் கொள்ள துவங்கிய போதே கட்டளை பிறந்தது. ஆனா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்ன பண்ணிடுச்சான், அதை கொண்டு வந்து கொடுக்க விடாம தடை செய்ததான். அவ எல்லாவற்றையும் மேற்கொண்டு அந்த தூதன் வந்து என்ன பண்றான், தானியலுக்கு பதில சொல்றான். இன்னைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க பண்ற எல்லா ஜபத்துக்கும் கர்த்தர் ஏற்கனவே பதிலை தந்திருக்கிறார். அந்த பதிலை நாம் தான் என்ன பண்ணோம், பெற்றுக்கொள்ளணும். அந்த பதிலை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னது, இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் கிட்ட இருந்து நாம் என்ன பண்ணோம், நாம் நம்மை மீட்டுக்கொள்ளணும். என்ன பிரதர் புதுசா சொல்றீங்க, நாம் என்ன பண்ணோம், நம்மை அவங்கிட்ட இருந்து நம்ம மீட்டுக்கொள்ளணும். அதாவது அது இங்கிலீஷ்ல சொல்ல போனா டெலிவரன்ஸ் ஃப்ரம் யுவர் செல்ஃப். உன்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை வேணும். ரோமர் 7 அதிகாரம் அப்படிதான் போட்டிருக்கோம். நான் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், ஆனா நான் என்ன பண்ணிடுறேன், செஞ்சிடுறேன். நான் இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் என்ன பண்றேன், செஞ்சிடுறேன். இப்படி பலர் இருக்கிறீங்க பாருங்க, எல்லாருமே அப்படி இருக்கிறோம். ஏதோ ஒண்ணு நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், அது தப்புன்னு தெரியும், ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், செஞ்சிடுறோம். எப்படி செய்யறோம் தெரியல, பிடிச்சு செய்யறோமா, கண்டிப்பா கிடையாது. அதை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், வருத்தப்படுறோம். இது மனுஷன் இப்படிதான் மாறிட்டான் பாருங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்துவின் மேல் நீ விசுவாசம் உள்ளவனா இருக்கிறியா, நீ நீதிமான ஆக்கப்படுற. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்னு என்ன பண்ணுது, சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்னு என்ன பண்ணுது, பரிசுத்தப்படுத்துகிறது. அப்போ இந்த நீதி அப்படின்னா அநீதியிலிருந்து விலகி இருக்கிறது. இன்னும் ஒரு ஸ்டெப் இதை மேல சொல்லணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்னா, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்தை நோக்கி நாம பயணிக்கணும். வெறும் சுத்தத்தோட நின்றக்கூடாது. நம்ம ஒரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். ஒரு நாளும் நாம் என்ன பண்ணோம்,
பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு வசனம் கூட உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். சங்கீதம் 14 எடுங்க. சங்கீதம் 14 2வது வசனம் 3வது வசனம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து என்ன பண்ணாராம்? மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நல்லா கவனிங்க, நான் சொல்ல, பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் என்ன பண்றாராம்? மேலேருந்து மனுஷனை பார்க்கிறாராம். அடுத்த வசனம் ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்ன போட்டிருக்கு? எல்லாரும் வழி விலகி. ஏதோ ஒரு சிலர் தவிர அப்படிலாம் பைபிள்ல போடல. ஏதோ கொஞ்சம் பேர் நல்லவங்களா இருக்கிறாங்க, மற்றவங்க தான் கெட்டவங்களா இருக்கிறாங்க, அப்படிலாம் போடல. பைபிள் என்ன போட்டிருக்கு? எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். அடுத்த லைன் பாருங்க, எவ்வளவு பரிதாபமா இருக்கு பாருங்க. நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? நாம நினைச்சிட்டு இருக்கலாம், நம்ம ஒழுங்கா இருக்கிறோம், நாம நல்லவங்க, நம்ம பர்ஃபெக்ட். இல்ல நீங்க யாரோ நினைச்சிட்டு இருக்கலாம், அவரு கரெக்ட், அவர் பர்ஃபெக்ட், அவர்கிட்ட ஒரு குறையும் கிடையாது, அவர் சொன்னா நடக்கும், அவர் ஜெபம் பண்ணா நடக்கும். நடக்கட்டும், பரவாயில்ல. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக, அவருடைய கண்களுக்கு முன்பாக மனுஷன் எல்லாருமே சமந்தான். நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருந்தேனா நீ நல்லவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீ கழுவப்படாம மூடப்படாம இருந்தேனா நீ மோசமான. இது பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார். நல்லவன் ஒருத்தம் கூட கிடையாது, எல்லாரும் வழி விலகி போயிட்டோம். இன்னும் ரோமர் 3 அதிகாரம் 23 ரொம்ப கிளாசிக்கல் 1, இதெல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிட்டோம். தேவ மகிமைன்னு ஒன்று ஆதாமுக்கு ஏவாளுக்கு இருந்தது. பாவம் செஞ்சோடனே அந்த மகிமை அவர்கள் விட்டு அற்று போயிற்று. அன்னையிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அன்னைக்கு தான் மரணம் என்ற ஒன்று உலகத்தில் பிரவேசித்தது. மரணத்தை ஆண்டவர் அவர் படைக்கவே இல்லை பாருங்க, அது பிசாசினால் உண்டானது, பிசாசானவன் கிரியைகள்னால் உண்டானது. அவன் சொன்னதை செஞ்சதுனால தான் மரணம் என்ற ஒன்று வந்துச்சு. ஏதோ ஆண்டவர் அதை படைக்கல. ஆண்டவர் என்றென்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும்படி தான் மனுஷனை படைச்சார். எல்லாரும் என்ன பண்றோம்? எல்லாரும் பாவம் செய்யுது. எப்படி பிரதர் எல்லாரும் பாவம் செஞ்சோம் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை கூட திருப்பிக்கோங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 5, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, இதெல்லாம் ரொம்ப ஃபவுண்டேஷனல் டாக்டரின்ஸ். ரோமர் 5:12 எப்படி சொல்லுது? இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும். அந்த லைன் ரொம்ப முக்கியம். எல்லா மனுஷரும் எப்படி? எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால். என்ன பிரதர், இது எப்படி சாத்தியம்? எப்படி எல்லா மனுஷரும் அப்படி பண்ண முடியும்? அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லித்தராரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் சொல்லித்தராரு. லாசருவின் மரணத்தை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் விடுறாரு. அவர் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. லாசரு உயிரோட எழுந்து வரப்போறான். உடனடியா அவர் ஒரு வார்த்தையை சொல்ல போறாரு, எழுந்து வரப்போறான். அவர் கண்ணீர் விட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் எதை குறித்து கண்ணீர் விட்டார் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்போ எல்லாருமே மோசமா போயிட்டோம். ஆண்டவர் ஒரு பெஸ்ட் பர்சனா ஆதாம உண்டாக்குனார். ஆதாமுக்கு கீழே இந்த உலகத்தையே கொடுத்துட்டாரு. அவன் ஆதாமு கிட்ட பாருங்க, ஒரு வசனம் போட்டிருக்கு ஆதாம பத்தி. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆதாம் கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணாராம்? பூமியின் எல்லா ஜீவராசிகளையும் கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து வச்சுட்டு அவன் எது எதுக்கெல்லாம் எப்படி பேரிடுவான் என்று பார்க்க ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஆசையா இருந்தார். அப்படியே அந்த வசனம் சொல்லுது, ஆதாம் அதுக்கு என்னென்ன பேர் வச்சானோ அதுதான் அதுக்கு பேரா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை பேசலாம். பூனை, எல்லாருக்கும் பூனை தெரியும். பூனைக்கு என்ன அர்த்தம் தெரியாது. சரி, நாய், நாய்க்கு என்ன அர்த்தம் தெரியாது. உங்க பேருக்கு அர்த்தம் கேட்டா நீங்க சொல்லுவீங்க, உங்க பேருக்கு அர்த்தம் கேட்டா சொல்லுவீங்க. பூனை அர்த்தம் இருக்கா? சரி, சிங்கம் ஏதாவது மீனிங் இருக்கா? தெரியல. புலி தெரியல. இதெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஆதாம் வச்ச பேரு. ஆதாம் தமிழ் பேசினாரான்னு கேட்காதீங்க, அதுக்குன்ட்டு தெரியாது எனக்கு. ஆனா கவனிங்க, பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆதாம் அதுக்கு என்னென்ன பேர் வைப்பானோ அதுதான் அதுக்கு பேராயிடுச்சான். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது. அதான் யானை.
அதுக்கு அர்த்தம் என்ன? யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு மேன்மையுள்ள மனுஷனா தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆதாமை ஏவாளையும் உண்டாக்குனார். ஆனா ஆதாமை ஏவாளை என்ன பண்ணிட்டாங்க? அந்த மகிமையை விற்று போட்டார்கள். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாரு. இதுல இருந்து தான் நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. சும்மா ஏதோ நீங்க ஒரு வார்த்தையை சொல்லி ஒருத்தர்கிட்ட போயிட்டு என்ன மன்னிங்க, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன், என்ன மன்னிங்கன்னு சொன்னாக்கா உடனே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிடாது. அதெல்லாம் இன்னும் ஒரு சில கும்பல் பண்ணிட்டு இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மட்டும்தான் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே ஒரு மனுஷன் தன்னுடைய நிலையிலிருந்து வேறு நிலைக்கு மாற்றப்பட முடியும். இயேசு மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராக இருக்கிறார். இயேசு மட்டும்தான் உனக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். இது எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ இதைதான் வேதம் நமக்கு சொல்லி தருது. நாம இது எல்லாவற்றிலும் பாவத்திலிருந்து, பாவத்தின் வல்லமையிலிருந்து, உன்னை மாசுபடுத்துகிற பாவத்திலிருந்து நாம வெளியே வர்றதை பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரு இந்த இடத்துல. இன்னும் பாருங்க, பசி தாகம், நீதியின் மேல் பசி தாகம். பசி தாகமும் ஒன்னா கிடையாது. வெயில் காலத்துல எல்லாம் இதை கடந்து வந்திருப்பீங்க. தாகம், நல்ல தாகமா இருக்கும்போது ஒரே ஒரு டிராப் தண்ணி இருந்தா அது எப்படி இருக்கும்? அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். ஒரே ஒரு டிராப் தண்ணி. இன்னும் ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடுறேன். இன்னைக்கு பாருங்க, FIFA வேர்ல்ட் கப் நடக்குது. ஒரு பிரேக் விடுறாங்க, ஹைட்ரேஷன் பிரேக். அதாவது விளையாடுற பசங்க விளையாடுறாங்க, ஒரு 20 மினிட்ஸ் ஆனோடனே என்ன பண்றாங்க? தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கேப் தராங்க. தண்ணி எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த வேதம் அப்படிதான் சொல்லுது. சங்கீதம் 42:1 அப்படிதான் சொல்லுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா அவர் மேல அவ்வளோ வாஞ்சா இருக்குதான். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எப்படி நீதியின் மேல் பசி தாகம் அப்படின்னா, நீதியின் மேல் வாஞ்சியா இருக்கணும். பாவத்திலிருந்து விலகி இருக்க ஆசைப்படணும். பாவத்தின் வல்லமையிலிருந்து மீண்டு வர ஆசைப்படணும். பிசாசானவன் கிட்ட இருந்து நாம தூரமா இருக்கணும். பிசாசானவனின் வல்லமையின் கிரியையிலிருந்து நாம மீண்டு வரணும். நாம இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி அவன் கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணோம்? நாம மீட்கப்பட வேண்டும். இதன் மேல வாஞ்சை இருக்கா? இதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் நம்ம கேட்கிறாரு. உன்னுடைய வாஞ்சை என்ன? எதை நீ அதிகமாக ஆசைப்படுற? ஆசீர்வாதத்தை ஆசைப்படுறியா, இல்லை இவ எல்லாவற்றிலிருந்து மீண்டு வர ஆசைப்படுறியா? நீ ஆசீர்வாதத்தை ஆசைப்படுற அப்படின்னா இவ எல்லாவற்றிலிருந்து மீண்டு வர முடியாது. இவ எல்லாவற்றிலிருந்து மீண்டு வந்து இயேசுவின் மூலமாய் நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறன்னா, இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. நீ அவருக்கு சொந்தமானவன் ஆயிட்டேனா இது எல்லாமே உனக்கும் சொந்தமாகுது. ஏன்னா பைபிள் அப்படிதான் நமக்கு சொல்லி தருது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக சாட்சி கொடுக்கிறாரா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதனால் நம்ம என்ன பண்றோம்? இயேசுவுக்கு பிள்ளைகளாய் மாறுறோம். பிதாவானவருக்கு பிள்ளைகளாய் மாறுறோம். பிள்ளைகளாய் மாறுவதனால் நம்ம என்ன பண்றோம்? இந்த உலகத்தையே சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம்ம பிள்ளைகளாய் மாறுவதனால இயேசு எவைகளையெல்லாம் சுதந்திரித்துக் கொண்டாரோ அவை எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொண்டுகிறோம். இயேசு எதெல்லாம் சுதந்திரித்துக்கிட்டாரு? பரலோகத்தை சுதந்திரித்தாரு. அடுத்தது மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை சுதந்திரித்துக் கொண்டார். இதுவரைக்கும் உலகத்துல, இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், எந்த ஒரு மனுஷனும் செத்து போயிட்டு உயிரா வந்ததே கிடையாது. ஒருவேளை உயிரா வந்திருந்தா திரும்ப செத்துட்டு இருப்பான். எல்லாம் கேட்கறது, லாசரு ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு, அந்த மனுஷன் திரும்ப என்ன பண்ணாரு? செத்து போயிட்டாரு. எலியா ஒரு மனுஷனை உயிரோட எழுப்பினாரு, திரும்ப என்ன ஆயிடுச்சு? செத்து போயிட்டாங்க. பவுல் ஒருத்தர் செத்து போன மனுஷன் ஒரு தம்பியை உயிரோட எழுப்புறாரு, அவனும் என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான். ஆனா செத்து உயிரோட எழுந்தது, இன்று வரைக்கும் ஜீவித்திருக்கிறது ஒரே ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. வேதம் அப்படிதான் நமக்கு சொல்லுது. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவர் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை உடையவர். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு துவக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அவர் தான் நம்மை பார்த்து சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவன் பாக்கியவான், அவன் என்ன பண்ணுவான்? திருப்தி அடைவான். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல நாம் மாறணும். இயேசுவை போல நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளணும். இயேசுவின் அருகே நான் இன்னும் கிட்டி சேரணும்.
இயேசு எனக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாரோ அதெல்லாம் நான் மற்றதை செய்யணும். இயேசு எப்படி மனதுருக்கம் உள்ளவராக இருந்தாரோ நானும் மனதுருக்கமா இருக்கணும். இயேசு முன்கோபமே அவருக்கு கிடையாது. அவர் ஏதோ தெரியாம எதையும் பேசுனதே கிடையாது. இயேசுவானவர் யாரையும் அவருக்கு பிசாசை தவிர வேற யாரையும் அவர் கடிந்து கொள்ளவே இல்லை. எல்லாருக்கும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். எல்லாருக்கும் அவர் அற்புதங்களை செய்தார். எல்லாருக்கும் அதிசயங்களை செய்தார். அவர் நோக்கி வராத ஒரு மனுஷன் 38 வருஷமாக ஒருத்தன் குளக்கரையில படுத்துட்டு இருக்கான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், சுகமாயிருக்க விரும்புகிறாயான்னா அவன் சொல்லவே இல்லை ஆமா அப்படின்ட்டு. அந்த மனுஷனும் இயேசுவானவர் என்ன பண்றாரு, அந்த மனுஷனையும் சுகமாக்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளேயும் வரணும். பாவத்தை விட்டு விலகி இருக்கிற எண்ணம் நமக்குள்ளேயே வரணும். பாவத்தின் வல்லமையிலிருந்து மீண்டு வருகிற எண்ணம் நமக்குள்ளேயும் வரணும். இயேசுவை போல மனதுருக்கமுள்ளவர்களாய் மாறணும். இயேசுவை போல பாவம் இல்லாமல் ஜீவிக்கிற எண்ணம் வரணும். இயேசுவை போல அன்புள்ளவர்களாய் மாறணும். இயேசுவை போல நல்லவர்களாய் வாழணும். இயேசுவை போல ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையை வாழணும். இயேசுவை போல மற்றவங்க பார்த்து இவரை மாதிரி இருக்கணும்டா அப்படின்ட்டு இயேசுவை ஒரு மனுஷன் கூட நியாயம் தீர்க்கவே முடியல பாருங்க. பிலாத்து என்ன பண்ணிட்டாரு, அவரை கொண்டு வராங்க. பிலாத்து சிம்பிளா சொல்லிட்டாரு, இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் காணல. இன்னைக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தினா என்ன சொல்லுவாங்க, அடிக்கினே போவாங்க. இது அடுத்து இது அடுத்து இது அடுத்தது. என்னைக்கு நாம இதுல இருந்து வரப்போறோம்? திரும்ப 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 நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றப்படுறோம். இந்த உலகம் எத்தனை நியாயம் தீர்த்தாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மட்டும் பெற்றுக்கோங்க. இயேசு நம்மை நீதியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். ஆமென். இன்னும் நான் நிறைய சொல்லிட்டே போகலாம், டைம் இல்லை. நம்ம எல்லாம் அப்படியே எல்லாரும் ஆண்டவருக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்பலாம். ஆண்டவரே, நான் நீதியுள்ளவனாய் மாறணும், நான் உம்மை போல மாறணும், எப்படியாவது உமக்கு இருக்கிற சிந்தை எனக்குள்ளே வரணும், எப்படியாவது நான் நீர் எப்படி இருக்கிறீரோ அப்படி மாறணும் அப்படின்னு அவரை நோக்கி ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முயற்சி பண்ணணும். எப்படியாவது நாம ஆண்டவரை போல மாறி ஆண்டவர் நமக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு வரணும் பாருங்க. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவியாத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. என் ஆவியாத்மா சரீரம் முற்றும் படைத்து விட்டேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம்.